Hello everyone, welcome to 360 Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா தமிழ்ல இந்த வருஷம் வெளியான என் இனிய தனிமையே அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான ஹாரர் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப பரபரப்பா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்டும் வச்சு படத்தை முடிச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு ஹோட்டல்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை நமக்கு காட்டுறாங்க. ஹஸ்பண்ட் பேரு மாதவன், ஒய்ஃபோட பேரு ஆரபி அப்படின்றது. இவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆகி 8 மாசம் தான் ஆகுது. ஹஸ்பண்டுக்கு சீக்கிரம் குழந்தை வேணும் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறாரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. நான் செக் பண்ணேன், ஆனா ரிசல்ட் வரல, நம்ம திரும்பி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் நான் பாத்ரூம் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி பாத்ரூம் போறதுக்காக போறாரு. அப்படி போனவர் ரொம்ப நேரமா திரும்பி வரல. என்ன போனவர் ரொம்ப நேரமா வரல அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப இங்க வேலை பார்க்குற ஒரு பையன் கிட்ட இந்த தகவலை சொல்றாங்க. என்ன ஏதுன்னு கொஞ்சம் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பார்த்த நபர் கத்துறாரு. என்ன கத்துறாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் ஓடி வந்து பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஹஸ்பண்ட் இருக்காருல, கையை அறுத்திருக்காரு. இதை பாக்குற இவங்க மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. இப்ப ஹாஸ்பிட்டல்ல தான் ஹீரோயின் கண்மூடிக்கிறாங்க. பக்கத்துல இருக்க நர்ஸு கிட்ட என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. உங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி அந்த லேடி சொல்றாங்க. இதை கேட்கிற ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஹஸ்பண்ட பாக்கணும்ன்ற மாதிரிலாம் வேகமா போயிட்டு இருக்காங்க. வெளியே தான் போலீஸ் இருக்காங்க போல. போலீஸை இவங்க கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உங்க ஹஸ்பண்ட் சூசைட் பண்ணி தான் இறந்து போயிருக்காரு மேடம், அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அவருக்கு பினான்சியலா ஏதாவது கடன் கிடன் இருந்ததா அப்படின்ற மாதிரி போலீஸ் கேக்குறாரு. அந்த மாதிரிலாம் எந்த கடனும் கிடையாது, நாங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பியா தான் இருந்தோம், திடீர்னு எப்படி சூசைட் பண்ணுவாரு, சூசைடா இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இல்ல மேடம், அவர் சூசைட் தான் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை நினைச்சு இந்த இடத்துல ஹீரோயினும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில நீ அழலாம் கூடாதுமா, ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாங்க. ஏன்னா ஹீரோயின் பிரெக்னன்டா இருக்கிறதா சொல்லிட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்சோன்னே ஹீரோயின் இந்த இடத்துல இன்னும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி 7 வருஷம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஹீரோயினுக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணுக்கு 6 வயசு ஆயிருது. ஹீரோயின் ஒரு வேலை பார்த்து குழந்தைய நல்லபடியா வளர்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி வீட்டுக்கு வராங்க. அப்பதான் வீட்டுல கடன் கொடுத்தவர் வெயிட் பண்றது உங்களுக்கு தெரிய வருது. அவரும் காசை எப்பதான் திரும்பி தருவீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நான் சீக்கிரமா தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. அவர் கொஞ்சம் தப்பா பேசுறாரு. அதை நான் சீக்கிரமா தரேன்னு சொல்றேன்ல, முதல்ல போங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அவரை இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு. பொண்ணோட ஸ்கூல்ல இன்னும் ஃபீஸ் கட்டியிருக்க மாட்டாங்க, அதை பத்தி எல்லாம் பொண்ணு சொல்றா. இதை கேட்கிற ஹீரோயினும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டார்ல, ஹஸ்பண்டோட திங்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க, அதை பார்த்து இவங்க வருத்தப்பட்டு இருக்காங்க. இப்படி வருத்தப்பட்டு இருக்கும் போதுதான் அங்க இருக்க கத்திய பாக்குறாங்க. அந்த கத்திய பொறுமையா கையில எடுக்கிறாங்க. பேசாம சூசைட் பண்ணி இறந்துட்டா என்ன அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கையை கட் பண்ணிக்கலாம் நினைக்கும் போது தான் யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாரு என்னன்னு பாக்குறதுக்காக இவங்க வெளியே வராங்க. நான் நட்ராஜ் சாரோட லாயர்ன்ற மாதிரி சொல்லிட்டு உட்காருங்கன்ற மாதிரி இவங்களும் உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த நட்ராஜ் யாருன்னு பாத்தீங்கன்னா மாதவனோட மாமாவா இருப்பாரு. அதனாலதான் இவங்க இந்த மாதிரி பேசுறாங்க. நட்ராஜ் சார் எப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அவர் இறந்து போயிட்டார் மேடம், உடம்பு முடியாம தான் இறந்து போனாரு, இறுதி சடங்கு வேலையெல்லாம் நாங்களே பார்த்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவர் தானே உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. உங்க லைஃப் இப்படி மாறினதை நினைச்சு அடிக்கடி ஃபீலிங்கா என்கிட்ட பேசுவாரு. அவர் சொத்தை உங்க பேர்ல தான் எழுதி வச்சிருக்காரு, குறிப்பா உங்க பொண்ணு பேர்ல எழுதி வச்சிருக்காரு. அவரோட வீடும் உங்க பேர்ல தான் இருக்கு. அந்த வீடு உங்க பொண்ணு மேஜர் ஆகிற வரைக்கும் விற்க கூடாது, அது வரைக்கும் நீங்க வேணா ஸ்டே பண்ணிக்கலாம். நீங்க ஓகேன்னு சொன்னீங்கன்னா நான் எல்லா ஏற்பாடும் பண்ணி தரேன்ற மாதிரி இந்த லாயர் சொல்லிட்டாரு. இவங்களுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. அந்த நட்ராஜ் உங்களுக்கு 18 லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சுட்டு போயிருக்காரு. அதே சமயம் இந்த நபர் இருக்காருல, அந்த வீட்டோட பத்திரத்தை இவங்க கிட்ட தந்துடுறாரு. இவங்களும் அந்த பத்திரத்தை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. கடவுளா பார்த்துதான் இது தந்திருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அந்த கடன்காரங்கிட்ட காசை தந்துடலான்ற மாதிரி வந்து தந்துடுறாங்க. இப்ப நட்ராஜோட வீடு தான் இவங்களுக்கு சொந்தமாயிருச்சுல, அந்த வீட்லயே போய் ஸ்டே பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. ஒரு கார் பிடிச்சு அந்த ஊருக்கு டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அம்மாக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிட்டாங்க. கடவுளா பார்த்துதான் இதை தந்திருக்காரு, நிம்மதியா இருமான்ற மாதிரி அம்மாவும் சொல்றாங்க. இப்ப இவங்க பொண்ணு கூட அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. வீடு ரொம்ப பெருசா இருக்கு. இப்ப பொண்ணும் சுத்தி பார்க்கறதுக்காக வேகமா போயிடுறா. இவங்களும் ஒவ்வொரு இடமா வீட பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப பொண்ணு ஏதோ ஒரு பாட்டு கேட்கறது இவங்களுக்கு கேக்குது. இவங்களும் வேக வேகமா பொண்ணு இருக்க ரூம்க்கு வராங்க. அங்க ஒரு டேப் ரெக்கார்டர் இருக்கு. அதுலதான் அந்த பொண்ணு பாட்டை வச்சு கேட்டுட்டு இருக்கா. அந்த பாட்டை கேட்கும் போதே ஒரு பேட் வைப் வருது. இந்த பாட்டெல்லாம் கேட்க வேணாம் அப்படின்ற மாதிரி இவங்க கட் பண்ணி விட்டுறாங்க. இப்ப யாரோ கதவை தட்டுறாங்க. யாருன்ற மாதிரி ஹீரோயின் கதவை திறக்கிறாங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் வந்திருக்காங்க. ஒய்ஃபோட பேரு மோகனா, ஹஸ்பண்டோட பேரு கல்யாணம் அப்படின்றது. அவங்க ரெண்டு பேருமே நட்ராஜ் அங்கிளை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உங்களுக்கு விஷயம் தெரியாதா, அவர் இறந்து போயிட்டாராம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டாங்க.
இது அங்கிள் இறந்து போயிட்டாரா? நாங்க ஊருக்கு போயிட்டு வரதுக்குள்ள இது நடந்திருக்கு போல. 2 வாரமா அங்கிளை பார்க்க முடியலன்னு நினைச்சோம், அதனால தான் வந்தோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க ஆரபியா அப்படின்னு கேக்குறாங்க. என் பேரெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி ஈரின் ஆச்சரியப்படுறாங்க. உங்களை பத்திலாம் அங்கிள் நிறைய சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி மோகனா சொல்றாங்க. உங்களுக்கு எந்த ஹெல்ப்னாலும் என்கிட்ட கேளுங்கன்ற மாதிரி மோகனாவும் ஹஸ்பண்டும் சொல்றாங்க. ஈரின் இருக்காங்கல்ல, ஒரு பைக் மட்டும் எனக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டாங்க. மோகனா கிட்ட எக்ஸ்ட்ரா தான் ஒரு பைக் இருக்கு, அதை வேணா இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கோங்கன்னு கல்யாண் சொல்லிட்டாரு. இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இவங்களுக்கு தேவையான காசு இருக்கு, அதே மாதிரி இருக்க வீடு இருக்குல்ல, அதனால பொண்ணு கூட சந்தோஷமா ஈரினும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த சின்ன பொண்ணு வெளியே போய் சாப்பிடலாம்னு சொல்றா. இவங்களும் பொண்ணை கூட்டிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப சாப்பிட்டு முடிச்சவங்க பில்லை பே பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஆல்ரெடி வேற ஒருத்தர் பே பண்ணிட்டாருன்னு அங்க இருக்கவர் சொல்லிட்டாரு. யாரு அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. தெரியல மேடம், இந்த கலர் Dress தான் போட்டிருந்தாரு, அதே மாதிரி கண்ணாடி போட்டிருந்தாரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. இதை கேட்கிற ஈரின் ஷாக் ஆகுறாங்க. ஹஸ்பண்ட் சாகும் போது எந்த ட்ரெஸ்ல இருந்தாரோ அந்த ட்ரெஸ் தான் இவர் மீன் பண்றாரு. இது எப்படா பாசிபிள் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப நைட்டு பொண்ணு கூட படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப வீட்டுல ஏதோ சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்டுன்னு இவங்க பதட்டமா எந்திரிச்சு ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஜன்னலுக்கு வெளியே பாக்குறாங்க. அந்த இடத்துல ஒரு நபர் ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இவங்களை பார்த்துட்டு இருக்கான். யார் இவன் அப்படின்ற மாதிரி இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க பார்த்துட்டு இருக்கும் போதே அவன் கிளம்பி போயிடுறான். கல்யாணுக்கும் மோகனாக்கும் கல்யாணம் ஆகிய சில மாசங்கள் தான் ஆகுது. இப்ப கல்யாணம் இருக்கார்ல, அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ரொமான்ஸ் பண்றதுக்காக வராது. அவங்க கத்தியை காமிச்சு இவரை மிரட்டிட்டு இருக்காங்க. நைட் எல்லாம் பண்ணது பத்தாதுன்னு இப்பயும் வந்துட்டியா, முதல்ல குளிக்கிறதுக்காக போன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி சரி கோவப்படாத, நான் போறேன்ற மாதிரி இவரும் பயந்து போயிடுறாரு. இப்ப குளிச்சு முடிக்கும் போது யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. இவர் கதவை திறக்கிறதுக்காக வராது. பார்த்தா ஈரின் தான் வந்திருக்காங்க. மோகனா கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கன்னு சொல்லிட்டாங்க. இவரும் மோகனா கிட்ட விஷயத்த சொல்லிட்டாரு. மோகனாவும் வெளியே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன மோகனா வேர்த்து போயிருக்கு, என்னாச்சு அப்படின்ற மாதிரி மோகனா கேக்குறாங்க. ஈரினும் நைட்டு நடந்த விஷயத்த பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. நைட்டு நேரம் யாரோ சுருட்டு பிடிச்ச மாதிரி பார்த்தாங்கல்ல, அதை பத்தி ஈரின் சொல்லிட்டாங்க. இதே மாதிரி நானும் பார்த்திருக்கேன் அப்படின்ற மாதிரி மோகனா சொல்லிட்டாங்க. உங்களுக்கு பேய் நம்பிக்கைலாம் இருக்கா? எனக்கு என்னமோ பேய் மாதிரி தோணுது அப்படின்ற மாதிரி மோகனா சொல்லிட்டு இருக்காங்க. மோகனா இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது கல்யாணம் இந்த இடத்துக்கு வந்துட்டாரு. தேவையில்லாம எதுக்காக பேய் பிசாசுன்னு அவங்கள பயம்புத்திட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறது. வீடெல்லாம் தள்ளி தள்ளி இருக்குல்ல, எவனாவது வேவு பாக்குறதுக்காக வந்திருப்பான், நீங்க பத்திரமா இருங்கன்ற மாதிரி கல்யாணம் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இந்த இடத்துல ஈரின் ஏத்துக்கிறாங்க. அதே சமயம் மோகனா இருக்காங்கல்ல, நானே வீட்டுக்கு வந்து அப்புறமா பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல மோகனாவும் இவங்களோட வீட்டுல பேசுறதுக்காக வந்துடுறாங்க. மோகனாவும் உங்களுக்கு பேய் பிசாஸ்ல எல்லாம் நம்பிக்கை இருக்கான்னு கேக்குறாங்க. இதுக்கு முன்னாடி எனக்கு பெருசா நம்பிக்கை கிடையாது, ஆனா நீங்க சொன்னதோட யோசிச்சு பார்க்கும்போது பேய் பிசாசா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. என் ஹஸ்பண்ட் பேய் தான் வந்திருக்கு போல, ஏன்னா ஹோட்டல்ல இந்த மாதிரி நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் ஈரின் நடந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. பொண்ணு மட்டும் தனியா பேசிட்டு இருக்க மாதிரி சவுண்டு கேக்குது. என்ன பொண்ணு பேசிட்டு இருக்கான்ற மாதிரி பாக்குறதுக்காக வேகமா ரூம்க்கு வராங்க. பொண்ணு அந்த இடத்துல டிராயிங் தான் வரைஞ்சிட்டு இருக்கா. அதை பாக்குற மோகனா இருக்காங்கல்ல, உன் அம்மா சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அம்மா சொல்லி கொடுக்கல, அப்பதான் சொல்லி கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. எது அப்பாவா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஈரின் ஷாக் ஆகுறாங்க. இவ பிறக்கிறதுக்கு முன்னாடியே அப்பா இறந்து போயிட்டாரு, எப்படி அப்பான்னு சொல்றான்னு தெரியலன்ற மாதிரி மோகனாவை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா இவ்வளவு நேரம் இங்கதாமா இருந்தாரு, நீங்க வந்தது பார்த்தோன்னதான் வெளியே போனாரு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. இவங்களும் வெளியெல்லாம் போய் தேடி பாக்குறாங்க, யாரும் வந்த மாதிரியே தெரியல. பொண்ணுக்கு என்னாச்சு, ஏன் இந்த மாதிரிலாம் சொல்றா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஒருவேளை பேய் பிசாஸ்லாம் இருக்குமா அப்படின்ற மாதிரி ஈரினுக்கு லைட்டா பயம் வர ஆரம்பிக்குது. இப்ப ஈரினும் உங்களுக்கு பேய் மேல நம்பிக்கை வர என்ன காரணம் அப்படின்ற மாதிரி மோகனா கிட்ட கேக்குறாங்க. மோகனா சின்ன வயசுல நடந்த ஒரு விஷயத்த சொல்றாங்க. மோகனாவோட அப்பாவும் அம்மாவும் டிராவல் பண்றதுக்காக வெளியே போயிருப்பாங்க. மோகனா மட்டும்தான் வீட்டுல தனியா இருப்பாங்க. அப்ப அப்பாவும் நீ பத்திரமா இருக்கணுமா அப்படின்ற மாதிரி இவங்க காதுல சொன்ன மாதிரியே கேட்டிருக்கோம். அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு போன் கால் வந்திருக்கும். 2 பேருமே ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்கன்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. அப்பத்துல இருந்து தான் எனக்கு நம்பிக்கை வந்ததுன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஈரினும் என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் இருக்காரு, அவர்கிட்ட வேணா பேசி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி மோகனா சொல்றாங்க. இப்ப அவர்கிட்ட பேசி அப்பாயின்மெண்ட் ஏற்பாடு பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் ப்ராப்ளம் சரியாயிடும், நீ தேவையில்லாம கவலைப்படாது அப்படின்ற மாதிரி ஈரினுக்கு சமாதானம் சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்ப ஈரின் பொண்ணு கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. உண்மையிலேயே அப்பதான் உனக்கு வரைய சொல்லி தந்தாரா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆமாமா அப்பதான் சொல்லி தந்தாரு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. அப்ப இப்பதான் இப்படி நடந்து போனாரு அப்படின்ற மாதிரி சொல்றா. என்ன இப்படிலாம் சொல்றா அப்படின்ற மாதிரி இவங்க பயப்படுறாங்க. பொண்ணு சொன்ன இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. அந்த இடத்துல பார்த்தா ஒரு சிகரெட் இருக்கு. இவங்க ஹஸ்பண்ட் என்ன சிகரெட் குடிப்பாரோ அந்த சிகரெட் தான் இருக்கு. அப்ப வெளியே இருந்து சிகரெட் பிடிச்சுக்கிட்டே பாக்குறது நம்ம ஹஸ்பண்டோட ஆவியான்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப நைட்டு நிறைய இவங்களுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. இப்ப வெளியே சவுண்ட் கேக்குது. என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக இவங்களும் ஜன்னல் கிட்ட வந்து வேடிக்கை பாக்குறாங்க. இப்ப வெளியே யாரோ சிகரெட் பிடிச்சுக்கிட்டே இவங்களை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க ஹஸ்பண்டோட பிசிக் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அந்த நபரோட பிசிக் இருக்கு. அவன் இவங்க பார்த்துட்டு இருக்கும் போது அப்படியே கிளம்பி போயிடுறான். இவங்க காலையில அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காங்க. பொண்ணு ஏறக்குறைய அப்பாவை தான் வரைஞ்சிருக்கா, அதை இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப சட்டுன்னு எதிர இவங்க ஹஸ்பண்ட் மாதவன் தெரியுறாரு. மாதவா உண்மையிலேயே நீ தான் வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி ஒய்ஃபை கேட்டுட்டு இருக்காங்க. அவர் எதுவுமே பேசாம இவங்களோட கையை பிடிக்கிறாரு. இவங்கள கையெல்லாம் தந்திருக்காங்க. சட்டுன்னு ஒரு கத்தி எடுத்து இவங்க கையை அறுக்கிறாரு. இவங்க வலியால துடிக்கலாம் செய்யறாங்க.
அப்புறம் தான் இது எல்லாம் இவங்க கற்பனைன்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் பக்கத்துல பார்த்தா யாருமே காணோம். ஈரினும் காயப்பட்ட துணியெல்லாம் பெட்ரூம்க்கு கொண்டு வந்து போட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்க போன்ல நிறைய மெசேஜ் வந்திருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. நிறைய போட்டோஸ் தான் மெசேஜா வந்திருக்கு. அன்னோன் நம்பர்ல இருந்து தான் வந்திருக்கு. பொண்ணு சம்பந்தப்பட்ட போட்டோவா தான் இருக்கும். பொண்ணு விளையாடும் போது யாரோ போட்டோ எடுத்து அனுப்பி வச்சிருக்க மாதிரி இருக்கு. அனுப்புனது யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப பொண்ணு இருக்கால, இவங்களுக்கு பின்னாடி பார்த்து பேசிட்டு இருக்கா. அங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவங்க பொண்ணை பார்த்து கேக்குறாங்க. உங்களுக்கு பின்னாடி தான் அப்பா இருக்காரு, அவரை பார்த்து தான் பேசிட்டு இருக்கன்னு சொல்றா. ஆனா இந்த விஷயத்தை ஈரனால நம்ப முடியல. உன்னோட அப்பா என்ன எப்படி கூப்பிடுவாரு சொல்லு பாப்போம், உன் அப்பா கிட்ட கேட்டே சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அந்த பொண்ணு கொஞ்ச நேரம் பதிலே சொல்லாம இருக்கா. அப்ப இவ்வளவு நாள் என்கிட்ட போய் தான் சொல்லியிருக்கல அப்படின்ற மாதிரி பொண்ணை போட்டு அடிக்கிறாங்க. அப்ப பொண்ணு இருக்கால, அப்பா உங்களை பர்ஃபின்னு கூப்பிடுவாராம், இப்பதான் அப்பா சொன்னாரு அப்படின்ற மாதிரி சொல்றா. உண்மையிலேயே ஹஸ்பண்ட் பர்ஃபின்னு தான் கூப்பிடுவாரு. இதனால இவங்களுமே ஷாக் ஆயிடுறாங்க. அடிச்சதுக்காக சாரி எல்லாம் கேக்குறாங்க. உனக்கு அம்மா கேக் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி கேக் வாங்குறதுக்காக வந்துடுறாங்க. இப்ப கேக் எல்லாம் ஒரு பேக்கரியில வாங்கிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. இவங்க பைக்ல தனியா ஒரு பகுதியில வந்துட்டு இருக்காங்க. அப்ப பின்னாடி இருந்து சவுண்ட் கேக்குது. யாரு என்னன்னு பாக்குறதுக்கு திரும்புறாங்க. யாரும் இல்ல. திரும்பி போலான்னு வண்டி எடுக்க பாக்குறாங்க. யாரோ ஸ்ப்ரே அடிச்சிடுறாங்க. ஸ்ப்ரே அடிச்சதுனால இவங்க மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காங்க. இப்ப யாரோ தண்ணி எல்லாம் ஊத்தி எழுப்பிட்டு இருக்காங்க. எழுப்புறது யாருன்னு பாத்தீங்கன்னா கல்யாண் தான். நீங்க எப்படி இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. பேக்கரியில வச்சே உங்களை பார்த்தங்க, பின்னாடி தான் வந்துட்டு இருந்தேன், திடீர்னு பார்த்தா கீழே விழுந்து கிடந்தீங்க, அதான் எழுப்புனேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நானா விழல, யாரோ ஸ்ப்ரே அடிச்சு என்ன மயக்கமாக்கி இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கல்யாணம் ஷாக் ஆகுறாரு. இதை உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்டா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இன்ஸ்பெக்டரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. இன்ஸ்பெக்டரா இருக்காரு பாத்தீங்களா, அந்த நபரை ஈரனுக்கு ஏற்கனவே தெரியும் போல. இப்ப இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது வந்துட்டு இருக்கும் போது யாரோ ஸ்ப்ரே அடிச்சாங்கல்ல, அதை பத்தி சொல்றாங்க. அப்படி ஸ்ப்ரே அடிச்சவங்கள பாத்தீங்களான்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல நான் பாக்கலன்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி நைட்டு நேரம் யாரோ சுருட்டு பிடிச்சாங்கல்ல, அதை பத்தி எல்லாம் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் ஆவின்னு நினைக்கிறாங்கல்ல, அதை பத்தி எல்லாம் சொல்றாங்க. 7 வருஷம் வராத ஹஸ்பண்ட் இப்ப மட்டும் எதுக்காக வரப்போறாரு அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டருக்கு ஒரு டவுட் வருது. இதெல்லாம் வேற யாராவது பண்ண வாய்ப்பு இருக்கு. நீங்க இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே இதெல்லாம் நடக்குது. இந்த வீட்டை உங்க கிட்ட இருந்து புடுங்கிறதுக்காக கூட யாராவது பண்ணலாம், நான் பாத்துக்கிறேன், நீங்க சிசிடிவி மட்டும் செட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவங்களுமே சரின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப இவங்க சம்பந்தப்பட்ட ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாரு. இந்த இன்ஸ்பெக்டர் பேரு சந்தோஷ் அப்படின்றது. அப்ப இவர் போலீஸா இருந்திருக்க மாட்டாரு. சீக்கிரமே போஸ்டிங் கிடைக்க போகுதுன்றதுனால ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்த மாதிரி சரக்கு வச்சிட்டு இருக்காரு. சரக்கெல்லாம் காலி ஆயிருது. வேற ஒரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி காசு கேட்கலாம்னு நினைக்கிறாங்க. அந்த ஃப்ரெண்டு நம்பர் இவருக்கு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் கேட்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் சொன்னதை இவர் தப்பா டெயில் பண்ணிடுவாரு. அதனால எதிர நம்ம ஈரன் தான் பேசுறாங்க. இவர் போதையில் தான் பேசுறது அப்படின்றது ஈரனுக்கு தெரிஞ்சிருது. பயங்கரமா சரக்கு வச்சிருக்கீங்க போல, நான் காலை கட் பண்றேன்னு சொல்றாங்க. என்ன குடிகாரன் நினைக்காதீங்க, சீக்கிரமா எனக்கு போஸ்டிங் கிடைக்க போகுது, அந்த சந்தோஷத்துல கொஞ்சம் குடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. எப்படி குடிச்சாலும் சரி, குடிக்கிறது தப்பு தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அவங்க பேசுறது எல்லாமே இவருக்கு பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இவர் சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காரு. நம்பர் மூலியமா ஈரன் யாரு என்னன்றதை கண்டுபிடிச்சிடுறாரு. ஈரனை பொறுத்த வரைக்கும் அப்ப காலேஜ் படிக்கிறவங்களா இருப்பாங்க. இவர் அவங்கள பாக்குறதுக்காக பஸ் ஸ்டாப்க்கு வந்துடுறாரு. நேத்து உங்ககிட்ட போன்ல பேசினது நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கு என்னன்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி இவரும் தொடர்ச்சியா ஃபாலோ பண்றாரு. போக போக இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. லவ் பண்றாங்கன்னா பழகிட்டு இருக்காங்க. மாத்தி மாத்தி லவ் எல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. சந்தோஷம் அவங்க கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிடலாம் நினைக்கிறாரு. ஆனா இவரு பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. என் வீட்டுல மாப்பிள்ளையா ஒருத்தரை பார்த்திருக்காங்க. என் வீட்டை எதிர்த்து என்னால எதுவுமே பண்ண முடியாது. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா என்னால ஏத்துக்க முடியாது. என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி போயிருப்பாங்க. இப்ப பிரசன்ட்ல இந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. மோகன ஒரு சாமியாரை கூட்டு வரேன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த சாமியார் இந்த இடத்துக்கு வந்துட்டாரு. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, உண்மையிலேயே உங்க ஹஸ்பண்ட் தான் வந்திருக்காருன்னா அவர்கிட்ட பேச முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பேசினா அவர் எதுக்காக இதெல்லாம் பண்றாரு அப்படின்றது தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எது மூலியமா நீங்க பேசுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அவரும் ஓஜா போர்டை எடுத்துட்டு வந்திருக்காரு. இது மூலியமா கம்யூனிகேட் பண்ணலாம்னு சொல்லிட்டாரு. பெருசா இவங்க ரெண்டு பேரால நம்ப முடியல. சரி பேசி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. உண்மையிலேயே ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகுது. இதெல்லாம் பாக்குற மோகனாக்கு ரொம்ப பயம் வந்துருது. என்னால இங்க இருக்க முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி மோகனா மட்டும் இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப ஈரனும் இந்த சாமியாரும் சேர்ந்த மாதிரி தான் ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறாங்க. இத்தனை வருஷம் வராத நீங்க இப்ப எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஹஸ்பண்ட் இப்பதான் உங்களுக்கு ஆபத்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எது நம்ம பொண்ணுக்கும் ஆபத்து வந்திருக்கா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. ஆமான்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன மாதிரி ஆபத்து? நாங்க இங்க இருந்து கிளம்பி போயிட்டா அந்த ஆபத்து நின்றுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப கூட நிக்காதுன்ற மாதிரி பதில் சொல்லிட்டாரு. யாரால ஆபத்து? அந்த லாயர்னால ஏதாவது ஆபத்தா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்லன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப யாரால் தான் ஆபத்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க.
அவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு, அது என்ன வார்த்தைன்னு புரியல. அவர் சொன்ன வார்த்தையை இந்த சாமியாரும் குறிச்சு வச்சுக்கிறாரு. இதுக்கான அர்த்தம் என்னன்றதை தேடி பாக்குறேன், தெரிஞ்சா சொல்றேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்னு ஈரனும் ஏத்துக்கிறாங்க. இங்கதான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆனதை பார்த்த மோகனாக்கு ஜுரமே வந்திருக்கும். இப்ப வீட்டுல முடியாம தான் இருக்காங்க. ஈரனும் நலம் விசாரிக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதே மாதிரி அந்த இடத்துல என்ன நடந்ததோ அதெல்லாம் மோகனா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப சந்தோஷ் இருக்கார்ல, அந்த சுருட்டை பத்தி விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு கடையா விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. அந்த சுருட்டு இல்லீகல் சுருட்டா இருக்கும், இத பத்தி எல்லாம் எனக்கு தெரியாதுன்ற மாதிரி கடைக்காரர் சொல்லிட்டாரு. நாங்க உங்களை பிடிக்கிறதுக்காக வரல, தெரிஞ்சதை சொல்லுங்க, எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதிகம் டூரிஸ்டா வரவங்க தான் சார் வாங்குவாங்க. ஆனா குப்பை பிறக்கிற ஒரு பையன் 10 பாக்ஸ் வாங்கினா, எதுக்குடா 10 பாக்ஸ்ன்ற மாதிரி கேட்டேன். வேற ஒருத்தருக்காக தான் வாங்குறேன்ற மாதிரி சொன்னான். அவன் கூட அடிக்கடி இந்த கடைக்கு வரமாட்டான், நான் வந்தா கண்டிப்பா சொல்றேன் அப்படின்ற மாதிரி இந்த நபர் சொல்றாரு. மழை பெய்யுற மாதிரி இருக்கு, அதனால போட்டிருக்க துணியை எடுக்கணும்ன்ற மாதிரி ஈரின் மாடிக்கு வந்து எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப மாடியில இருந்து கீழே இருக்க சாக்கடையை பாக்குறாங்க. அதுக்குள்ள பொண்ணு விளையாடுற பொம்மை இருக்கு. என்ன பொம்மை இங்க இருக்குன்ற மாதிரி இவங்க ஷாக்க வராங்க. பொண்ணு எங்கன்ற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. பொண்ணு கிட்ட இருந்து பதிலே வர மாட்டேங்குது. இப்ப பொண்ணு ரூம்ல வந்து பாக்குறாங்க. ரூம்லயும் பொண்ணை காணோம். பொண்ணு எங்க தான் போனான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது கட்லுக்கடியில இருந்து சவுண்டு கேக்குது. குனிஞ்சு பார்த்தா பொண்ணு அங்கதான் இருக்கா. என்னோட பொம்மை காவால விழுந்துருச்சுமா, இந்த பெட்டியில பொம்மை இருக்கா பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி பொண்ணு கேக்குறா. நீ முதல்ல வெளியே வா, நான் பாக்குறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அங்க இருக்க பெட்டி லாக் பண்ண மாதிரி இருக்கு. ஹஸ்பண்டோட பெட்டின்னு புரிஞ்சுக்கிறாங்க. சரி ஓபன் பண்ணுவோன்ற மாதிரி உடைச்சு ஓபன் பண்ணிடுறாங்க. உள்ள ஒரு பொம்மை இருக்கு. பொம்மை இருக்குன்ற மாதிரி அந்த பொண்ணு எடுத்துட்டு போயிடுறா. இதை தாண்டி ஹஸ்பண்டோட திங்ஸ் நிறைய இருக்கு. ஒரு ஆல்பமும் இருக்கு. அந்த ஆல்பத்தை எடுத்து இவங்க ஓபன் பண்ணி பாக்குறாங்க. என்ன பாக்குறாங்கன்னு தெரியல, பயங்கரமா இந்த இடத்துல ஷாக் ஆயிடுறாங்க. ஹஸ்பண்டை இப்ப திட்டுற மாதிரிலாம் இந்த இடத்துல புலம்பிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த இடத்துக்கு இப்ப சந்தோஷ் வந்துடுறாரு. வந்த சந்தோஷ் இவங்க பார்த்த ஆல்பத்தை பார்த்திருக்க மாட்டாரு. ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்கன்னு கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்ற மாதிரி இவங்க சமாளிச்சிடுறாங்க. சந்தோஷ் விசாரணை பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் இவங்க கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு. ஆல்பத்துல என்ன பார்த்தாங்கன்னு தெரியல, ஹஸ்பண்ட் மேல செம்ம கோவத்துல இருக்காங்க. என் ஹஸ்பண்ட் இவ்வளவு மோசமானவனா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கல, இதை பத்தி என்னோட அம்மா கிட்ட கூட சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப சிவான்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் ஒரு ஹோட்டல்ல ரிசப்ஷனிஸ்டா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இந்த ஹோட்டலுக்கு வந்த ஈரின் எதர்ச்சியா கல்யாணம் மீட் பண்றாங்க. இப்போ மோகனா ஓகேவான்ற மாதிரி கேக்குறாங்க. இப்போ ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இன்னைக்கு எங்களோட கல்யாண நாள், சிம்பிளா செலிப்ரேட் பண்ணலாம்னு நினைக்கிறோம், நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் கண்டிப்பா வரேன்னு ஏத்துக்கிறாங்க. கல்யாணம் கிளம்பி போனதுக்கு அப்புறம் இங்க இருக்க சிவா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது மாதவனும் சிவாவும் ஃப்ரெண்ட்ஸ்ன்ற மாதிரி சிலர் சொல்லியிருப்பாங்க. மாதவனை பத்தி உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி தான் சிவா கிட்ட விசாரிக்கிறாங்க. அந்த அளவுக்குலாம் நாங்க க்ளோஸ் இல்ல அப்படின்ற மாதிரி சிவா சொல்லிடுறாரு. ஆனா இவங்க போனதுக்கு அப்புறம் மட்டும் சிவாவோட ரியாக்ஷன் மாறுது. சிவா இவங்க கிட்ட எதையோ சொல்லாம மறைக்கிறாரு போல, என்னன்றது நமக்கு தெரியல. இப்ப ஈரன் இருக்காங்கல்ல, சந்தோஷ வீட்டுக்கு வர வச்சிடுறாங்க. அன்னைக்கு சூழ்நிலையில அந்த முடிவை நான் எடுக்க வேண்டியதா போயிருச்சு, அதை நினைச்சு நான் பல வாட்டி ஃபீல் பண்ணிருக்கேன். நீங்க எதுக்காக இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கீங்க, தயவு செஞ்சு சீக்கிரமா ஒரு கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா சந்தோஷுக்கு இன்னமும் இவங்களதான் பிடிச்சிருக்குன்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. சரி நான் வேலைக்கு போனோன்ற மாதிரி இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு. இவங்களுமே மோகனாவோட ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்றதுக்காக குழந்தை கூட வந்துடுறாங்க. மோகனாவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இப்ப ஃபங்க்ஷனுக்கு எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சிவாவும் வராரு. வந்த சிவா இருக்காருல, படிக்கட்டி ஏறும் போது இவங்களை முறைச்சு பாக்குறாரு. ஏன் இந்த ஆளு முறைச்சு பாக்குறாரு, இவர்கிட்ட ஏதோ தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ உடனே பயத்துல அம்மாக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. அம்மா இதுக்கப்புறம் நீங்க அங்க இருக்க தேவையில்ல, நாங்க தான் இந்த வீட்டுல இருக்கோம்ல, நீங்களும் எங்களுக்கு துணையா இந்த இடத்துக்கே வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரிம்மா, இன்னும் 2-3 நாள்ல அம்மாவும் அந்த இடத்துக்கு கிளம்பி வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படியே கட் பண்ணி சந்தோஷம் நமக்கு காட்டுறாங்க. இப்ப சந்தோஷம் ஒவ்வொரு கடையா விசாரிக்கிறதுக்காக வராரு. இந்த கடையோட ஓனர் இருக்கார்ல, அந்த குப்பை பறக்கிற பையனை பத்தி பேசிட்டு இருக்காரு. அந்த பையனை பத்தி தான் நாங்க கேட்கறதுக்காக வந்திருக்கோம், அவன் எங்கன்னு கேக்குறாரு. இப்பதான் இந்த வழியா போனான்ற மாதிரி கடைக்காரங்களாம் சொல்லிட்டாங்க. இவர் உடனே அந்த இடத்துக்கு போனன்ற மாதிரி வேக வேகமா ஓடி வராரு. அந்த இடத்துல தான் அந்த பையன் குப்பை பறக்கிட்டு இருக்கான். எவன் கேட்டான்றா அந்த சிகரெட் எல்லாம் மொத்தமா வாங்கின அப்படின்ற மாதிரி அந்த பையன் கிட்ட கேக்குறாரு. கேட்டது ஆண் கிடையாது, ஒரு லேடி தான் கேட்டாங்க. அவங்க முகத்தை சரியா பார்க்க முடியல, மறைச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். எது லேடி கேட்டாங்களா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல இவர் யோசிக்கிறாரு. இப்பதான் ஈரன் கிட்ட இருந்து சந்தோஷ்க்கு கால் வருது. சந்தோஷம் அட்டன் பண்ணி என்ன விஷயம் கேக்குறாரு. இங்க சிவான்ற ஒரு நபர் இருக்கான், அவன் மேல எனக்கு டவுட்டா இருக்கு, நீங்க இங்க வர முடியுமான்னு கேக்குறாங்க. வரன்ற மாதிரி இவர் வண்டியை ஸ்டார்ட் பண்றாரு. பார்த்தா வண்டி ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. நீங்க ரெடி பண்ணி கொண்டு வாங்க, நான் போறேன்ற மாதிரி வேகமா இங்க இருந்து ஓடுறாரு. கல்யாண நாளுன்றதுனால 2 பேருமே சேர்ந்த மாதிரி கேக் வெட்டிட்டு இருக்காங்க. ஆனா ஈரன் இருக்காங்கல்ல, அங்க இருக்க சிவாவையே பாக்குறாங்க. இப்ப சிவாவும் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி இவங்களோட பொண்ணும் விளையாட போறேன் அப்படின்ற மாதிரி பலூன் எல்லாம் எடுத்துட்டு விளையாடுறதுக்காக போயிடுறா. அப்படி விளையாடிட்டு இருக்க பொண்ணை யாரோ தூக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஈரனுக்கு அந்த அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது. கால் பண்ணவங்க பேசவே மாட்டாங்க.
கால் பண்ணவன் எதுக்காக பேசாம இருக்கான்ற மாதிரிலாம் இவங்களுக்கு இந்த இடத்துல பயம் வர ஆரம்பிக்குது. இப்பதான் குழந்தை எங்கன்ற மாதிரி சுத்தி முத்தி பாக்குறாங்க, குழந்தை காணோம். இத பத்தி அங்க இருக்கவங்க கிட்ட சொல்லிட்டாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி குழந்தையெல்லாம் பரபரப்பா தேடிட்டு இருக்காங்க. எல்லாருமே குழந்தைய தேடிட்டு இருக்கும் போதுதான் கரெக்டா இந்த இடத்துக்கு சந்தோஷ் வராரு. வந்த சந்தோஷம் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சிவா மேலதான் சந்தேகப்படுறேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. என் ஹஸ்பண்டும் சிவாவும் க்ளோஸ்ன்ற மாதிரி லாயர் சொன்னாரு, அதனால தான் சிவா கிட்ட விசாரிக்க போனேன். ஆனா உங்க ஹஸ்பண்ட் கூட நான் க்ளோஸ் இல்லன்ற மாதிரி அவன் சொன்னான். அப்பயே டவுட் வந்தது. அதே மாதிரி இந்த இடத்துல வச்சு என்னையே தான் முறைச்சு பார்த்தான். கண்டிப்பா அவன் தான் என்னோட குழந்தைய தூக்கி இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு கால் வந்தது பாத்தீங்களா, அந்த நம்பர் எல்லாம் இவர்கிட்ட சொல்லிட்டாங்க. அவரை இந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. உங்க குழந்தை எங்க இருந்தாலும் தேடி நான் கண்டுபிடிக்கிறேன், நீங்க பத்திரமா வீட்டுக்கு போய் இருங்கன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப வீட்டுக்கு வராங்க. வீட்டுல அமானுஷமா சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அதாவது டேப் ரெக்கார்டர் இருக்கு பாத்தீங்களா, ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகி பாட்டு எல்லாம் பாடிட்டு இருக்கு. இவங்களும் பக்கத்துல வந்து அதை ஆஃப் பண்ணி விடுறாங்க. ஹஸ்பண்ட் ஏதோ கம்யூனிகேட் பண்ற மாதிரியே இவங்களுக்கு தோணுது. ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறியா, என்ன சொல்லணும்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருக்க கதவு ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுது. வெளியே போக சொல்றாரு போல அப்படின்ற மாதிரி இவங்களும் வெளியே வந்துடுறாங்க. சந்தோஷம் டீமோ காட்டு பகுதியில தான் தேடிட்டு இருக்காங்க. இப்ப இவங்களுமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்களும் சுத்தி முத்தி தேடிட்டு இருக்காங்க. ஆனா குழந்தை கிடைக்கவே மாட்டேங்குது. ஹஸ்பண்டே தான் இவங்களை இந்த இடத்துக்கு கூட்டு வந்த மாதிரி உங்களுக்கு தோணும். குழந்தை இங்கதான் எங்கேயோ இருக்கு, எங்கன்றதை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆட்கள் கிட்ட ஈரின் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த சாமியார் கிட்ட இருந்து ஈரினுக்கு கால் வருது. உங்க ஹஸ்பண்ட் எச்சின்னு ஒரு வார்த்தையை சொன்னார்ல, அதுக்கான அர்த்தத்தை கண்டுபிடிச்சிட்டேன். உங்க ஹஸ்பண்டுக்கு தம்பியோ தங்கச்சியோ இருந்திருக்காங்க, அவங்களால தான் உங்க குழந்தைக்கு ஆபத்து, அததான் அவர் சொல்ல வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க மைண்டுக்குள்ள அந்த பெட்டியோட ஞாபகம்லாம் வருது. இவங்க இருக்காங்கல்ல, நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி வேகமா இவங்களோட வீட்டை நோக்கி ஓடுறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்தவங்க வேகமா அந்த பெட்டியை ஓபன் பண்றாங்க. நிறைய ஆல்பம் இருக்கு. ஒவ்வொரு ஆல்பமா இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும் போது இவங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறது தெரிய வருது. ஆனா தங்கச்சியோட சின்ன வயசு போட்டோ மட்டும்தான் இருக்கு. இந்த தங்கச்சி தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க போல அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி சந்தோஷம் ஆட்களையும் காட்டுறாங்க. இவங்க தேடி வந்துட்டு இருக்கும் போது ஒரு மூட்டையை பாக்குறாங்க. அந்த மூட்டை அசையுது. இப்ப வேகமா மூட்டையை ஓபன் பண்றாங்க. உள்ள சிவா தான் இருக்காரு. சிவா கிட்ட என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாங்க. இந்த இடத்துல ஈரினை நமக்கு காட்டுறாங்க. சின்ன வயசுல இருக்கவங்கள பெரியவங்களா மாத்தி பாக்குற மாதிரி ஒரு ஆப் இருக்கு போல. உண்மையில அந்த மாதிரி ஆப் இருக்கா என்னன்னு தெரியல. இந்த படத்துல அந்த மாதிரி ஆப் இருக்கிறதா சொல்றாங்க. அந்த ஆப்ல செக் பண்ணி பாப்போன்ற மாதிரி இவங்க போட்டோ எடுத்து செக் பண்ணி பாக்குறாங்க. ரிசல்ட்டை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா மோகனா போட்டோ தான் காட்டுது. அப்படியே கட் பண்ணி குழந்தைய தூக்குனது யாருன்னு நமக்கு காட்டுறாங்க. உண்மையில மோகனா தான் குழந்தைய தூக்கி இருக்காங்க. இவங்க அதை பார்த்துட்டு இருக்கும் போது கரெக்டா இந்த இடத்துக்கு கல்யாணம் வந்துடுறாரு. என் ஒய்ஃபும் காணும்னு சொல்லிட்டாரு. உங்க ஒய்ஃப் தான் என்னோட குழந்தைய தூக்கி இருக்கா, நம்ம உடனே அவ எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. மோகனா குழந்தைன்னு கூட பார்க்க மாட்டாங்க. அந்த சின்ன பொண்ணை சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அதுக்குள்ள ஈரன் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க போல. என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தள்ளி விடுறாங்க. அதை மீறியும் மோகனா குழந்தைய கொல்றதுக்காக போயிட்டு இருக்காங்க. குழந்தை என்ன பண்ணுச்சு, தயவு செஞ்சு குழந்தைய விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கெஞ்சுறாங்க. நான் சின்ன பொண்ணா இருக்கும் போது உன் ஹஸ்பண்ட் எப்படி என்ன டார்ச்சர் பண்ணிருக்கான்னு தெரியுமான்ற மாதிரி மோகனா சொல்றாங்க. இங்கதான் மோகனாவோட பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. உண்மையிலே இவங்க பேரு மீனாவா இருக்கும். மீனாவை பொறுத்த வரைக்கும் அப்பா இறந்து போயிடுவாரு. அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, செகண்ட் மேரேஜ் பண்ணிருப்பாங்க. அப்படி செகண்ட் மேரேஜ் பண்ணவர் வயசானவரா இருப்பாரு. வீட்டுல வற்புறுத்தி தான் இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் தான் மாதவனா இருப்பான். அந்த டேப் ரெக்கார்டர்ல அடிக்கடி ஒரு பாட்டு ஓடும் பாத்தீங்களா, அது மீனாவோட அம்மா மீனாக்கு பாடின பாட்டா இருக்கும். மாதவன் அப்பாவை பொறுத்த வரைக்கும் பெரிய பணக்காரரா இருப்பாரு. அதனால மாதவன் சின்ன வயசுலயே கெட்டு போயிருப்பான். சரக்கு அடிக்கிறான், தம் அடிக்கிறான். அதே மாதிரி நிறைய மோசமான புக் எல்லாம் படிச்சுட்டு இருக்கான். மாதவனோட அப்பாக்கு வயசு அதிகம் சொன்ன பாத்தீங்களா, நெஞ்சு வலி வந்து இறந்து போயிருந்தாரு. இப்ப வீட்டுல இவங்க 3 பேர் மட்டும் தான் இருக்காங்க. அம்மாவும் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி கிளம்பி போறாங்க. இந்த பொண்ணு மட்டும் தானே தனியா இருக்கா. இவன் இருக்கான்ல, சாக்லேட்லாம் அந்த பொண்ணுக்கு தந்துட்டு இருக்கான். அப்படி தந்தவன் அந்த பொண்ணை ரூம்க்கு இழுத்துட்டு போய் தப்பா நடந்துக்கிறான். இதை நினைச்சு இந்த பொண்ணு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை உன் அம்மா கிட்ட சொன்ன அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டி வச்சிருப்பான். இப்படியே சில மாசங்கள் ஓடிட்டு இருக்கு. இவங்க அம்மா உடம்பு முடியாம ஒரு ஸ்டேஜ்ல இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவனோட ஆட்டம் இன்னும் அதிகமாயிருது. அடிக்கடி இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துட்டு இருக்கான். இந்த பொண்ணு ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் நீ ஸ்கூலுக்கு எல்லாம் போக தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இவன் வீட்டுல வச்சு டியூஷன் எடுப்பான். நிறைய சின்ன பசங்க எல்லாம் டியூஷனுக்கு வருவாங்கல்ல, அவங்க கிட்டயே இவன் ரொம்ப மோசமாலாம் நடந்துப்பான். இதெல்லாம் பாக்குற இந்த பொண்ணு எப்படிதான் தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அப்பதான் நட்ராஜ் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. நட்ராஜ் இதுக்கப்புறம் பசங்களை பாத்துக்கலான்ற மாதிரி இதே வீட்டுல இருந்திருப்பாரு. நட்ராஜ் இருக்கிறதுனால அந்த பையனால எதுவுமே பண்ண முடியல. நட்ராஜ் கண்ட்ரோல்குள்ள தான் இவங்க 2 பேரையும் வச்சிருக்காரு. நட்ராஜ் இல்லாத சமயம் இவன் தப்பா நடந்துக்க ட்ரை பண்றான். ஆனா இந்த வாட்டி அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, அடிக்கவே செஞ்சிடறாங்க.
இதனால அவனுமே பயங்கரமா கோவப்படுறான். என் மேலேயே கைய வச்சிட்டியா, இன்னைக்கு உன்னை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப மோசமா நந்துக்கிறான். இவங்க பிரைவேட் பார்ட் இருக்குல்ல, அதுல ஒரு பாட்டில உடைச்சு ஏத்திடுவான். அவன் பண்ண விஷயத்தினால அவன் ஜெயிலுக்கு போயிடுவான். அதே மாதிரி கவர்மெண்ட் இந்த பொண்ணை கண்ட்ரோல்குள்ள கொண்டு வந்துருவாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல்ல வச்சுதான் இந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் தந்திருப்பாங்க. மென்டல் பேஷண்டா இருந்து அதுல இருந்து அவங்க வெளியே வந்திருப்பாங்க. கல்யாணம் இவங்களும் ஒரே இடத்துல வேலை பார்ப்பாங்க. அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டு பேருமே லவ்லாம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த டைம்ல நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. மாதவன் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரன்ற மாதிரி போனாரு பாத்தீங்களா, அதே ஹோட்டல்ல தான் இவங்களும் இருந்திருப்பாங்க. மாதவனை அடையாளம் கண்டுபிடிச்சு கொல்றதுக்காக வந்திருப்பாங்க. மாதவனுமே இவங்களை அடையாளம் கண்டுபிடிச்சிடுறாரு. இவங்க கிட்ட மன்னிப்புலாம் கேட்கிறாரு. நான் ஒரு காலத்துல அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிட்டேன், இப்ப நான் ரொம்ப மாறிட்டேன், ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு என்னை விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா அவங்க சட்டுன்னு கர்ச்சிப்ல மயக்க மருந்தை வச்சு இவரோட மூஞ்சிலேயே வச்சிடுறாங்க. இவர் கொஞ்சம் வீக்கான மாதிரி விழுந்துடுறாரு. ப்ளீஸ் என்ன விட்டுருன்னு கேட்கிறாரு. ஆனா இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவரோட கையை வச்சு அவரோட கையை கட் பண்ண வச்சிடுறாங்க. இப்படி சூசைட் மாதிரி செட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஈரின் ஒரு ஆல்பத்தை பார்த்து ஷாக்கான மாதிரி நமக்கு காமிச்சாங்கல்ல, இவர் தப்பா நடந்துக்கும் போது பொண்ணுங்க கூட சேர்ந்து போட்டோ எல்லாம் எடுத்திருப்பாரு. அந்த போட்டோவெல்லாம் பார்த்து தான் ஈரின் ஷாக்கான மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. மீனா வளர்ந்துட்டாங்கல்ல, அதனால நட்ராஜ் அங்கிளுக்கு இவங்களை அடையாளம் தெரியாது. நட்ராஜ் அங்கிள் வீட்டுக்கு பக்கத்துலயே நம்ம இருக்கலான்றதுக்காக தான் வேணும்ட்டே நெய்பரா இவங்க இருந்திருப்பாங்க. நட்ராஜ் இறந்து போனதுனால ஈரினும் பொண்ணும் இந்த இடத்துக்கு வந்தாங்க பாத்தீங்களா, அப்பயே இவங்க கவனிச்சிருப்பாங்க. அந்த பொண்ணை பார்க்கும் போது இவங்களுக்கு அந்த மாதவனை பாக்குற மாதிரியே தோணும். அந்த பொண்ணை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. மாதவன் பண்ணது தப்பு தான், அதுக்கு இந்த பொண்ணு என்ன பண்ணுவா விடுன்ற மாதிரிலாம் ஈரின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவங்க கேட்காம இவங்களை தள்ளி விட்டு அந்த பொண்ணை சாவடிக்கிறதுக்காக போறாங்க. ஈரினும் தடுத்து சண்டை போடுறதுக்கெல்லாம் ட்ரை பண்றாங்க. அதை மீறியே இவங்க அடிச்சு போட்டு போக பாக்குறாங்க. அப்ப இவங்க ஹஸ்பண்ட் கல்யாணம் வந்துடுறாரு. வேணான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க கல்யாணியும் அடிச்சு போட்டு வேகமா உள்ள போயிட்டு இருக்காங்க. ஈரினால சுத்தமா எந்திரிக்க முடியல. என் குழந்தைய எப்படியாவது காப்பாத்துங்கன்னு கல்யாண் கிட்ட கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப உள்ள நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இந்த இடத்துல மாதவன் பேயா இருக்காரு. என் குழந்தைய விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா இவரால தடுக்கவே முடியல. நீ இங்கதான் இருக்கன்னு எனக்கு தெரியும் மாதவா, இந்த குழந்தை சாவறத பாருன்ற மாதிரி சாவடிக்கிறதுக்காக வராங்க. அதுக்குள்ள ஹஸ்பண்ட் பின்னாடியில இருந்து அடிச்சிடுறாரு. மோகனா அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இதனால கல்யாணம் இருக்காருல, அந்த குழந்தைய நல்லபடியா காப்பாத்திடுறாரு. இப்ப சிவா கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்குறத நமக்கு காட்டுறாங்க. சிவா இருக்காருல, நட்ராஜ் கிட்ட நிறைய காசு கடன் வாங்கியிருப்பாரு. அந்த கடனை தராம இருந்திருப்பாரு. ஈரின் அதை பத்தி விசாரிக்க போறாங்கன்ற பயத்துல தான் இவர் இருந்திருப்பாரு. அதனாலதான் மலுப்பலா பேசியிருப்பாரு. அதே சமயம் இவர் கீழே வரும்போது மோகனா அந்த குழந்தைய தூக்கிட்டு போறத பார்த்திருப்பாரு. மோகனாவும் அதை பார்த்திருப்பாங்க. இவன் சொல்லிட போறான்றதுக்காக தான் மோகனா இவர் அட்டாக் பண்ணிருப்பாங்க. இததான் ஸ்டேட்மெண்டா இவர் தந்துட்டு இருக்காரு. மோகனா மேல போலீஸ் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. மோகனாவும் தான் பண்ணது தப்புன்னு புரிஞ்சுக்கிறாங்க. நீ என்ன மன்னிச்சிருவல அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைய பார்த்து கேட்கறாங்க. அந்த குழந்தைய மன்னிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. இவங்க சந்தோஷமா கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அதே மாதிரி ஈரன் இருக்காங்கல்ல, சந்தோஷ் கூட சேர்ந்துடுறாங்க. சந்தோஷ் கூட தான் இங்க இருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேர் நடந்து போயிட்டு இருக்கிறத மாதவனோட ஆவி பாக்குது. மாதவன் குழந்தைக்கு கையை காட்டுறாரு. அந்த குழந்தையும் பதிலுக்கு கையை காட்டிட்டு இங்க இருந்து கிளம்புறா. இதோட இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.